இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. தமிழ்நாடு தேர்தல் களம் ஒரு பரபரப்பான சூழலில் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் 12 நாளில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. தேர்தல் என்பது நடக்க இருக்கிறது. வேட்பாளர்கள் அனைவரும் சுற்றி சுழன்று கொண்டு தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு வேட்பாளராக, மதுரை 10 தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளராக நேரில் சென்று அவர்களிடம் அவர்கள் எப்படி மக்களை அணுகுகிறார்கள், அவர்களுக்கான ஆதரவு எப்படி இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை நாம் எழுப்பி வருகிறோம். நாம் தற்பொழுது நம்மிடையே இருக்கக்கூடிய வேட்பாளர் என்பவர் வடக்கு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய மருத்துவர் சரவணன். இவர் பல்வேறு விதமான பணிகளை செய்துள்ளார். மருத்துவராகவும் இருக்கிறார், நடிகராகவும் இருந்திருக்கிறார், அரசியலில் பல்வேறு இயக்கங்களில் பணியாற்றி பல்வேறு பணிகளையும் செய்திருக்கிறார். தற்பொழுது வடக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் களம் காண்கிறார். இவரிடம் சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். சார் வணக்கம். சார், இப்போ அரசியலில் ஒரு இடத்துல தோத்துட்டாலே அவங்க காணாம போயிடுவாங்க. ஆனால் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளில் பயணிக்கிறீங்க. இப்போ போன தேர்தலையும் போட்டிட்டீங்க, நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டிட்டீங்க, இப்போ சட்டமன்ற தேர்தலையும் வடக்கில் போட்டிடுறீங்க. இது எப்படி சார் தொடர்ந்து இயங்கக்கூடிய சூழ்நிலை எதனால சார்? அரசியல்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்னு அப்படி யோசிக்கிறேன் நான். என்னோட பெற்றோர்கள் ஒரு கிராம பின்னணியிலேருந்து வர்றாங்க. ஜீவாதாரத்துக்கே போராடக்கூடிய ஒரு கிராம பின்னணி, எளிய பின்னணி. ஏதோ படிக்கிறாங்க, அந்த நகர்ப்புறத்துக்கு வர்றாங்க, தங்களோட பிள்ளைகளை மருத்துவராக மாற்றுறாங்க. நான் டாக்டரு, என்னோட எல்டர் சிஸ்டர் டாக்டரு, யங்கர் சிஸ்டர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரு. நான் பார்க்கல சமுதாயத்தில் அடுத்து வரும்பொழுது சரி நம்ம யாராச்சும் ஒரு 10 பேரை உயர்த்தி விடணும் அப்படின்ற ஒரு அடிப்படையான பேசிக்கான ஒரு சின்ன ஒரு எண்ணம் எனக்குள்ள. அந்த அடிப்படையில் நம்ம சூர்யா ட்ரஸ்ட்டுன்னு ஒரு நிறுவனம் தொண்டு ஆரம்பித்து அதன் மூலம் செய்கிறோம். நம்ம மருத்துவ உதவியும் செய்கிறோம். மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டு சமுதாயம் சார்ந்து மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சுக்கிட்டே வர்றோம். அப்போ இது நம்ம தேர்தலுக்கான வேலையாக இது இல்லை, இயல்பாக என்னோடது. நம்ம ஒரு எளிய இடத்துலேருந்து இன்றைக்கி வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் மக்களுக்கான பலனை நம்ம கொடுக்கணும், அவங்களுக்காக உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். அதனால தான் நான் கடந்த 25 வருஷமாகவே வெற்றி தோல்விகளை தாண்டி தொடர்ச்சியாக என்னுடைய அந்த பொது சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். ஆமாம், அதில் ஒரு பார்ட்டு வரும்பொழுது அந்த அரசியல் அப்படின்றது வருகிறது. ஒரு முறை திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்து அது மக்கள் பாராட்டக்கூடிய வகையில் நான் செய்திருக்கிறேன் நான். ஆமாம், இந்த முறை இப்போ ஏற்கனவே வடக்கு தொகுதியிலையும் போட்டியிட்டேன். அப்போ கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை நான் பறிகொடுத்தேன். இப்போ இந்த முறை மக்கள் நான் பார்க்க அதை உணர்ந்திருக்கிறார்கள். டாக்டருக்கு ஒரு தடவை நம்ம வாய்ப்பு கொடுப்போம். நம்ம இது வரைக்கும் கொடுத்த எம்எல்ஏக்கள் யாரும் பெருசாக நம்மளை வரல, பார்க்கல. நம்ம டாக்டர் போன தடவை எம்எல்ஏவா நம்ம அவர் ஆக்கலைன்னா கூட அவர் தொகுதிக்குள்ளே அவரோட தலை தெரியுது, வர்றாரு. ஏதாவது மக்களுக்கு எங்கே தேவை இருக்கோ அந்த இடத்துல இருந்து முடிந்த உதவிகளை அவருடைய ட்ரஸ்ட் மூலம் செய்கிறாரு, தனிப்பட்டு செய்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் மதுரையில் நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க மக்கள்கிட்ட, டாக்டரை அவர் செய்வாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நல்ல பெயர் எனக்கு வேண்டும். தொடர்ந்து நான் அதை செயல்படுவேன். எனக்கு என்ன ஒரு அரசியல் அதிகாரத்தை மக்கள் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக இது நான் அதிகமான அளவில் பல பேருக்கு அவங்க வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பெரிய இதாக எனக்கு அமையும், வாய்ப்பு அமையும். வடக்கு தொகுதி என்பது அதிமுகவோட பலம் வாய்ந்த தொகுதியாக இருக்குது. 2011, 2016 ஆண்டுகளில் அதிமுக தான் கைப்பற்றிருக்கு. 2021 பாஜக சார்பாக நீங்கள் தான் களம் கண்டு 22,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 20,000 வாக்குகளுக்கு குறைவான வாக்குகள் பெற்று வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்குது. மீண்டும் நீங்களே போட்டிறீங்க, அதிமுக சார்பாக போட்டிறீங்க. அப்போ பாஜக, இப்போ அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்காங்க. ஸோ அவங்களோட வேலை, கூட்டணிக்கான வேலை எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தராங்க, உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 21 பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு 10,000 ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருந்தது தொகுதிக்கு. நான் ஒரு மருத்துவராக மக்களுக்கு அறிமுகமான ஒருத்தராக இருந்தனால அன்றைக்கி 50,000க்கு மேற்பட்ட வாக்குகள் நான் வாங்கியிருந்தேன். இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோடைய வாக்கையும் அதிமுகவுடைய வாக்கையும் நீங்கள் கூட்டினீங்கனாலே இங்கே வடக்கு தொகுதியில் வெற்றி பெறுகிறோம். அதுதான் நிலை. இன்று அதிமுகலையும் எல்லாருமே நாங்கள் ஒரு வீறு கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து வேலை செய்கிறோம். இன்னும் பிற கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 தேர்தலில் ஒரு 30 தொகுதியில் இன்னும் கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருந்தோம்னா அதிமுக ஆட்சி அமைஞ்சிருக்கும்.
2 லட்சத்துக்கு குறைவான வாக்குகளில் தான் அந்த ஆட்சியை அந்த நேரம் நம்ம பறி கொடுக்குறோம். இன்றைக்கி அமமுக எங்களோட கூட கூட்டணியில் இருக்கிறனால அந்த வகையிலையும் பார்க்கல எல்லா அரித்மெட்டிக் எழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வந்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில். அது வந்து உறுதியாக வடக்கு தொகுதியில் வெற்றி பெறுவோம். அதே மாதிரி தளபதி அவர்கள் வந்து எவ்வளவு விஷயங்கள் செய்ய தவறி இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் மத்தியில போய் கேட்கும் பொழுது அவங்க என்ன விஷயங்களை குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்க? நீங்க வந்தா என்ன செஞ்சு கொடுப்பீங்க, யார் யாருக்காக உழைப்பீங்கன்றத சொல்லுங்க. தளபதி என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டலாம், என்ன செய்யலைன்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட் அடுக்கிக்கிட்டே போனோம். தனிப்பட்ட அவர் எதுவும் செய்யலை அப்படின்றது மட்டும்தான் ஒன்று. திமுக என்ன செஞ்சிருக்கு, மதுரையில் வந்து ஒரு லைப்ரரி கொண்டு வந்திருக்கிறாங்க, கலைஞர் பெயரில் ஒரு ஜல்லிக்கட்டு அரங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் நான் வந்து குற்றச்சாட்டு என்ன வைக்கிறேன்னா, அந்த லைப்ரரி அப்படின்றது இன்றைக்கி வந்து ஒரு வெளியேருந்து பார்க்கல, லைப்ரரிக்கு எதிராக யாராச்சும் கருத்து சொன்னால் அது தவறு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இது இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே இப்போ செல்ஃபோனில் தான் படிக்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு புக்கை விட லேப்டாப்லேயே எல்லாமே பார்த்துட்றாங்க. அந்த நிலையில் இருக்கிறனால லைப்ரரி எந்த அளவுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுதுன்றது தெரியல எனக்கு. அது வந்து ரொம்ப முறைகேடாக, ரொம்ப அந்த கான்ட்ராக்டே ரொம்ப மோசமாக இருந்து நீங்களே ஊடகத்தில் காமிச்சிங்க. கட்டின 6 மாதத்திலே உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி செவரில் கீரல் விழுந்து பார்த்தீங்க. அந்த மாதிரி அது ஒரு விஷயம். ஜல்லிக்கட்டு வந்து தமிழர் பாரம்பரியத்தோடு சேர்ந்த ஒரு விளையாட்டு. அப்போ வந்து அந்த பாலமேடு, அலங்காநல்லூர், அவனியபுரம்னு அந்த வாடிவாசல் அதுதான் அதில் முக்கியமான விஷயம். உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா அது இருந்ததை இன்றைக்கி வணிகமயமாக மாற்றிட்டாங்க திமுக அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு தான் எனக்கு இருக்கிறது. ஏன்னா இப்போ நீங்கள் நினச்சாலும் இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தலாம். அப்போ நீங்கள் 2 லட்ச ரூபா கட்டணும், அதுக்கு பெர்மிஷன் வாங்குற இந்த மாதிரி அதை வந்து ஒரு வியாபார நோக்கோடு கொண்டு போயிட்டதை தான் எனக்கு பார்க்க தோன்றுகிறது. டைடல் பார்க்குன்னு சொன்னாங்க, அது வந்து பெயரளவில் தான் அது இருக்கிறது. இதை தாண்டி திமுக எதுவும் செய்யலை. கோத்தளபதி ஒரு 2 பாலத்தை அவங்க கொண்டு வந்ததை கிளைம் பண்ணதான் நேற்று கூட இடத்துல சொல்கிறாங்க. மதுரையில் உள்ள 10 பாலங்களும் அதிமுக ஆட்சியில் எடப்பாடியாரால் தொடங்கப்பட்ட திட்டம். முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டம் எடப்பாடியாரால் தொடங்கப்பட்டு பாதி செயல்பட்டுக்கிட்டு இருந்த வேலை நடந்துக்கிட்டு இருந்த ஒரு திட்டம் அது. அப்படி எது எடுத்தாலுமே அதிமுக கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் செய்த சாதனை தான் 8000 கோடிக்கு மேற்பட்ட திட்டங்கள் மதுரைக்கு தந்திருக்கிறாங்க. திமுக அது மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த 2 பாலத்துக்கு பேர் வைக்கக்கூடிய வாய்ப்பு ஆட்சி மாறினால அவங்களுக்கு கிடைச்சது. அதுவும் கோரிப்பாளையத்தில் தேவர் திருமணர்கிட்ட சிலைக்கு இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாலம் அரைகுறையாக தான் முடிஞ்சிருக்குது. இந்த சைடு வந்து இறங்குற பாலம் இன்னும் கம்ப்ளீட்டே ஆகலை. அதுக்குள்ளே எலெக்ஷனுக்காக அவங்க அவசர கதியில் திறந்து அதுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். இதனை தவிர திமுக மதுரையை பொறுத்த வரைக்கும் எதுவுமே செய்யவில்லை. அதுலேயும் கோத்தளபதியோட பங்கு ரொம்ப நெகிழ்ஜிபிள், கிடையவே கிடையாது. ஒரு எம்எல்ஏ மக்கள் கூப்பிட்ட குரலுக்கு வரணும்ல. இங்கே செல்லூர் பகுதியில் வந்து செல்லூர் கண்மாய் உடைந்து பெரிய வெள்ளப்பெருக்கு, நாங்கள்லாம் உள்ளே இறங்கி மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கையில் இவர் வரவே இல்லை. தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு வந்தவர் கால் நனையாமல் காரில் உட்காந்து தாய்மார்களை மறித்தவரை கேள்வி கேட்டாங்க. இன்றும் அவர் வந்து இப்போ வாக்கு கேட்க போகும்பொழுது இங்கே முல்லை நகர்னு பக்கத்தில் இருக்கிறது, அங்கே ஒரு சின்ன ஒரு கண்மாய் இருக்கிறது, நீர்நிலைன்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து அந்த வீடுகளை இடிக்கிறதுக்கான உத்தரவு வழங்குகிறது. ஒன்றுமே இல்லை. இது அரசாங்கம் இருந்திருக்குது. கடந்த முறை போய் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். வகை மாற்றம் செய்து அவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கலாம். இப்போ எங்கேயாச்சும் சுற்றி விவசாயம் இருக்கான்னு பாருங்கள். ஹைகோர்ட் எங்கே இருக்குது? கண்மாயில் தான் இப்போ முடிச்சுட்டு இருக்குது. இப்போ ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆஃபீஸு, ஆல் இண்டியா ரேடியோ எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. இங்கே இந்த இடத்துல விவசாயத்திற்கான நிலம் இல்லை. அப்போ வந்து இருக்கக்கூடிய வந்து ஒரு 3000-4000 மக்களை பாதிக்கப்படுற மாதிரி அந்த வீடை இடிக்காமல் நிச்சயம் வகை மாற்றம் செய்து அதுக்கு பட்டா கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அதை வந்து அந்த அரசாங்கம் செய்யலை. அந்த மக்கள் இன்னும் அதை விட மோசமாக நடத்தினாங்க அவங்க. இந்த மாதிரி எந்த பகுதியை போனாலும், கரும்பாலை போனாலும் அங்கே ரோடுகள்லாம் சாலை மிக மோசமாக இருக்கிறது. அவரை மக்கள் நுழையவே விடலை. பல இடங்களில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க வெறும் பணத்தை மட்டும் நம்பி ஏதோ பணத்தை கொடுத்து ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக நடக்காது. ஏன்னா நம்ம பல தேர்தல்களை பார்த்துருக்குறோம். கூட்டணியே இல்லாமல் வெற்றி பெற்ற வரலாறு படைத்த இயக்கம் வந்து அதிமுக புரட்சி அம்மா காலத்தில். அந்த மாதிரி பணபலமையும் தாண்டி வெற்றி வகைகளை மக்கள் வந்து மாற்றி இன்னொரு கட்சிக்கு கொடுத்த வரலாறும் தமிழக அரசியலில் இருக்கிறது. இந்த முறை அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு மக்கள் வாய்ப்பு தருவாங்க. ஐயா எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். பல்வேறு வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்காங்க. நீ ஒரு தொகுதி வாக்குல போட்டியிடக்கூடிய சட்டமன்ற வேட்பாளரா, என் தொகுதி மக்களுக்கு நான் இதை கண்டிப்பா செஞ்சு தருவேன்றது தினமலர் மூலமா நீங்க நேரல் சொல்லக்கூடிய. ஆமாம், எங்கள் பொதுச் செயலாளர் கொடுத்துருக்கிறார். பல 292 வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறார். அதில் இந்த அனைத்து தரப்பு மக்களுக்குமான வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறார். தனிப்பட்டு நான் மருத்துவராக டாக்டர் சரவணனாக இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு பெற்ற பிறகு நான் சில ஐடியாஸ் வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து இளைஞர்களை
நம்ம ஏன்னா இது வந்து ஒரு போதை மாநிலமாக திமுக மாற்றிட்டது. யார் போதைப் பொருளை கடத்துறான்னு பார்த்தா அது திமுகவோட நிர்வாகியை தான் கடைசி இருக்கிறது. இப்போ இந்த சாதிக்கு அவர் வீட்டில் 900 கோடிக்கான இது வந்து ஏதோ இப்போ வந்து இப்போ இடி ரெய்டில் கிடச்சிருக்கதா சொல்கிறாங்க. அப்போ வந்து மாணவர்களை வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கான ஒரு கல்வியை கொண்டு போகணும். அப்போ அவங்களுக்கான கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறதா இருக்கிறோம். அவங்களுக்கு நம்மளே மந்த்லி அதை வந்து ஒரு 250 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அவங்க கல்விக்கான அந்த ஒரு உதவியை செய்ய ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம். நான் அதை மக்களுக்கு அறிவிக்கிறோம். ரெண்டாவது, நம்ம வந்து இந்த +2 முடித்தவங்களுக்கு ஒரு கைடன்ஸை அதுக்காக நம்ம பெரிய பெரிய நிறைய மீடியாக்கள் நடத்துகிறாங்க. அவங்களோட இணைந்து அவங்க கேரியர் கைடன்ஸுக்கு வழிவகுக்க போகிறோம். அப்புறம் வந்து வெற்றி நிச்சயம் என்று ஒரு அகாடமி தொடங்கி அவங்க வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையும் அவங்களுக்கு சந்திக்கக்கூடிய வகையில் அது வந்து அவங்களுக்கு ஆனால் இலவசமான ஒரு பயிற்சி இதுக்கு நம்ம தரப்போகிறோம். மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் பொதுச் செயலர் கல்வி கடன் ரத்து அறிவித்திருக்கிறார். பல்வேறு வேலை வாய்ப்புகளுக்கான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். மகளிருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதுவுமே எங்கள் பொதுச் செயலர் சொல்லியிருக்காரு. இந்த சிறு வியாபாரிகளுக்கு கடன் தள்ளுபடி சொல்லியிருக்கிறார். இன்னும் வந்து பெண்களுக்கு வந்து வட்டியில்லா கடன் அது சொல்லி அறிவிச்சிருக்கிறார். நான் என்ன செய்கிறேன், 19 வார்டு கொண்டது வடக்கு தொகுதி. அங்கே வந்து ஒவ்வொரு வார்டுலையும் சிறு தொழில் நிறுவனம் நான் தொடங்க போகிறேன். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், தாய்மார்கள், பகல் நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க அதில் வந்து அவங்க நிச்சயமாக வேலை பார்த்து மாதம் அவங்களுக்கான ஒரு சம்பளத்தை வந்து அவங்க ஈட்டக்கூடிய வகையில் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அந்த திட்டத்தை உறுதியாக நான் நிறைவேற்றுவேன் என்று இதன் மூலம் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு மருத்துவராகவே நான் இருக்கிறனால, ஒரு மருத்துவமனை வச்சிருக்கிறனால என்னால் எப்படி இப்போ வந்து காப்பீடு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுகிறதோ எல்லா நோயும் அதை கவர் பண்ணலை. ஒரு 900-1000 நோய்களை மட்டும்தான் கவர் பண்ணுது. அப்போ சில இதுகளை வந்து மக்கள் அவங்களுடைய பாக்கெட்லேருந்து செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ இந்த வடக்கு தொகுதியை சார்ந்த மக்களுக்கு என்னை வந்து சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற செய்தால் அறுவை சிகிச்சையில் 50% அவங்களுக்கு வந்து நம்ம சலுகை கட்டணத்தில் செய்கிறதுக்கான ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன். நான் தனிப்பட்டு இங்கே ஒரு மருத்துவராக கடந்த 25 வருஷமாக மருத்துவமனை மூலமாகவும் என்னோட சூர்யா ட்ரஸ்ட் மூலமாகவும் செயல்பட்டு இருக்கிறேன். இதெல்லாம் மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. அதனால் உறுதியாக இங்கே நான் வடக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெறுவேன். அதிமுக வெற்றி பெறும். இரட்டை இலை சின்னம் வெற்றி பெறும். குறைந்தது 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன்.